Hey guys, last day of Portugal tripல நம்ம அல்காவ்ல இருக்கிற ஒரு வைனரிக்கு போனோம். Quinta do Francis தான் இந்த வைனரி நேம். Quinta do Francisனா எஸ்டேட் ஆஃப் ஃப்ரெஞ்சுன்னு அர்த்தம். இது வரைக்கும் நான் ஒரு வைனரி போனதே இல்லை. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வைனரி. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வைனரியும் வின்யார்டும் ஒரே இடத்துல இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா தெரியல. ஸோ வைனரினா எங்கே வைன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ கிரேப்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு வந்து பண்ணுற இடம் வைனரி. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து வின்யார்ட். ஏன்னா இங்கே தான் கிரேப்ஸ் செடியை வளர்த்துறாங்க. இங்கே நமக்கு டூர் கைடாக இருந்தவர் ஹியூகோ. அண்ட் ஹியூகோ என்ன சொன்னார்னா, இந்த வாட்டி கிரேப் சீசன் கொஞ்சம் 2 வீக்ஸ் முன்னமே வந்துடுச்சு. அதனால் கிரேப்ஸ் எதுவும் மிச்சம் இல்லை, அவங்க எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா கிரேப்ஸை இந்த மெஷினில் பறிச்சுட்டு வந்துட்டு இது வழியாக அது வந்து ஒரு ஸ்பைக்ஸில் விழும். இந்த ஸ்பைக்ஸ் வந்து கிரேப்ஸையும் அதோட பிரான்ச்சஸையும் தனியாக பிரித்து எடுத்துரும். அப்புறமா இந்த கிரேப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த டேங்க்கில் போடுவாங்க. இதில் ஈஸ்ட்டும் போட்டு ஃபர்மெண்ட் பண்ண விட்டுருவாங்க. அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் முடித்தோடனே அதோட ஜூஸு ஃப்ளஷ்ஷு எல்லாம் சேர்ந்த கலவையை இந்த மாதிரி இருக்கிற டேங்க்குள்ளார போட்டு அதை ஹை ப்ரெஷரில் கம்ப்ரெஸ் பண்ணுவாங்களாம். அப்போ அதிலிருந்து அந்த ஜூஸ் அப்படியே வரும். இந்த ஜூஸை அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்களோட செல்லரில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு கேஸ்கில் போட்டு அடைச்சி வைப்பாங்க. இந்த பேரல் எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஓக் ட்ரீயில் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரில் பார்த்த மாதிரி அவங்க வுட்டன் பீஸ் எல்லாம் ஒன்றா வச்சுட்டு க்ளூவே இல்லாமல் இந்த பேரலை பண்ணியிருக்காங்க. பண்ணின பிறகு இதை வந்து டோஸ்ட் பண்ணுவாங்க ஃபயரில், அதோட இன்டீரியரை. ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம லைட், மீடியம், ஹெவி அப்படின்னு டோஸ்ட் பண்ணலாம். லைட்டாக டோஸ்ட் பண்ண பேரலில் வச்சுருக்க வைனுக்கு வந்து ஒரு வனிலா ஃப்ளேவர் இருக்கும். மீடியம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டி ஃப்ளேவர் இருக்கும். அண்ட் நீங்கள் ஹெவியாக பண்ணிங்கன்னா ஸ்பைசஸ் மாதிரி ஃப்ளேவர் இருக்கும். இது வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் மட்டும் இருக்காது. இப்போது லைட் பண்ணியிருந்தால் அதுக்கேற்ற 4-5 நோட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து எந்த பேரலை எந்த வைனுக்கு யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுவாங்க. It stops on its own, then take it out and put here to this machine to have the cork on the top part, over there. Then we'll put the bottles here on those metallic cages ready for then the labeling process, which is made after. All this process is quite manual. We need 4 people. As there is no oak stage, only stainless steel vat, that's a white wine, quite fruity, perfect for an aperitif in a nice summer day. Enjoy. Thank you. வைனரி சுற்றி பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு வைன் டேஸ்டிங் இருந்துச்சு. அண்ட் வைன் டேஸ்டிங் பண்ணுற இடத்துக்கிட்டே இந்த ஆலிவ் ட்ரீஸ் இருந்தது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டாக ஆலிவ் ட்ரீ பார்க்குறேன். அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். குவிண்டா டோ ஃப்ரான்சிஸ் தான் போர்ச்சுகலில் நம்மளோட லாஸ்ட் ஸ்பாட். இதுக்கப்புறமா நம்ம டப்ளின்கே கிளம்பி போயிட்டோம். உங்களுக்கு என்னோட போர்ச்சுகல் சீரீஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போர்ச்சுகலுக்கு டூர் வருவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் நான் போன ஸ்பாட்டில் எந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக போய் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.